என் பேர் முருகன், 2 இன்ஜின் பைப் ரிப்பேர் சங்க தலைவர். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் முன்னே இங்கேருந்து தொழில் பண்ண காஷ்மீர் துறைமுகத்துலேருந்து ஆந்திரா மாநிலத்தில் தொழில் பண்ண போன போட்டை 7 விசைப்படகை பிடிச்சி வச்சுக்கினாங்க. ஆந்திரா மெரீன் போலீஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்க. எதுக்கு பிடிச்சாங்க, என்னத்துக்கு பிடிச்சாங்க, இன்றைக்கி வரைக்கும் அது அந்த விஷயமாக எங்களுக்கு ஒன்றுமே தீர்வு இல்லைன்னா எங்களுக்கு இன்னமும் அது எதனால் பிடிச்சாங்கன்னு எங்களுக்கு விஷயமும் இல்லை. ஒன்று பிடிச்சவங்க ஒன்று கேஸ் போடணும், இல்லை அந்த ஊர் பஞ்சாயத்தில் பிடிப்பாங்க, திருவிழா டைமில் பிடிப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட ஓனர் சங்கத்துக்காரங்க போவாங்க, 5000, 10,000, 20,000 ஃபைன் போடுவாங்க. அதை கட்டிட்டு உடனே மறுநாளே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கமே தலையிட்டு அந்த போட்டை பிடிக்க சொல்லி 7 போட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி என்ன தகவலும் தெரியாது இருக்குது. போன மாதம் முன்னே ஆந்திரா கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம சென்னை கலெக்டரு, ஃபிஷரிஸ் கமிஷனரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடி, ஜேடி, அடிஷ்னலு, இந்த லெவலில் பேச்சுவார்த்தைக்கு அங்கே போனாங்க. அதில் பைப்பர் சங்க சார்பாக என்ன கூப்பிட்டு போனாங்க. நான் போனேன். அதில் விசைப்படகு சங்கத்துலேருந்து அதில் ஒரு ஆளாக வந்தாங்க. அப்போ அந்த மீட்டிங்கு நாங்கள் அங்கே போகும்போது கூட எங்களுக்கு நல்ல முறையில் அங்கே ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அவங்க பாட்டு அவங்க லெவலில் மட்டும் பேசிக்கிட்டாங்களே கோசம், எங்கள் சென்னை சங்கத்துலேருந்து ஆட்கள் வந்துக்கிறாங்க, விசைப்படகு ஓனர் வந்துக்கிறாங்க, அந்த பிடிப்படகு விசைப்படகு ஓனர் வந்துக்கிறாங்க, பைப்பர் படகு சங்கத்துலேருந்து வந்துக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு எங்களை ஒரு பொருட்டாக அவங்க மதிக்கலை. அங்கே இருக்கிற மீடியாலே எங்களை பேசுவோம் அவங்க விடலை சரியா. இல்லைனா அங்கே இருக்கிற ஆந்திரா மீடியாலே நாங்கள் எங்கள் வருத்தத்தை தெரிவிச்சிருப்போம். அந்தளவுக்கு அவங்க எடுக்க எங்களை விடலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்போ கூட நம்ம சென்னை கலெக்டர் எங்ககிட்ட நம்ம ஃபிஷரிஸ் கமிஷனரும் சொன்னாங்க, சென்னை ஃபிஷரிஸ் கமிஷனரும் சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, 3 நாளில் போட்டு விடுவிச்சிடுவேன்ற போல சொன்னாங்க. நாங்களும் திரும்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டை விடுவிக்கலை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 12, 9ஆம் தேதி பைப்பர் படகு, டபுள் இன்ஜின் பைப்பர் படகு கிருஷ்ணாப்பட்டினத்தில் தொழில் பண்ணிக்கிறாங்க. கேஸு கோசம் மெரீன் போலீஸ் அந்த பைப்பர் படகை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னா, பைப்பர் போட்டில் இருக்கிற தொழிலாளியும் டிரைவரை கேட்குறாங்க, இல்லை எங்களுக்கு கேஸு கோசம் வேணும் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் அந்த ஓனருக்கு இதை ஃபோன் பண்ணுவோம், டிரைவர் ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் ஃபிஷரிஸ் ஏடிக்கிட்ட போய் மறையிட்டோம். சரி, நான் அந்த ஏடி லெவலில் நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி ஏடி சொன்னாங்க. நம்ம காசிமேடு துறைமுகத்தில் இருக்கிற ஃபிஷரிஸ் ஆஃபீஸில் ஏடி சொன்னாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த மீனவர்கள், பிடிப்பட்ட மீனவர்கள் அங்கே ஆந்திரா மீனவர்கள் இருக்கிறாங்கள, அவங்களும் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவங்கக்கிட்ட மிரவிட்டோம். அவங்க எப்படி உங்களை பிடிக்கலாம், நாங்கள் உடனே ஸ்டேஷனாண்ட போகிறோம். அவங்க போய் அங்கே சத்தம் போட்டுக்கிறாங்க. அந்த சத்தம் போட்ட காரணத்தினால ஒரு போட்டுக்கு 10,000 ரூபா விதமாக 3 போட்டுக்கு 30,000 ரூபா ஃபைன் வாங்கிட்டு அந்த போட்டு அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு இப்போது சென்னை துறைமுகத்தில் எங்களுக்கு என்ன மீனவருக்கு என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னா, இன்றைக்கி பெரிய போட்டை பிடிச்சாங்க, எதுக்கு பிடிச்சாங்க என்னன்னு இது வரைக்கும் தெளிவில்லை. சென்னை கலெக்டர் போனாங்க, கமிஷனர் போனாங்க, எந்த ஒரு தீர்வும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணோம், ஆந்திரா அரசை கண்டித்து. அப்போ கூட எங்களுக்கு என்னன்னு தெரியல, எந்த ஒரு இதுவும் தெரியல. இந்த பைப்பர் போட்டியும் பிடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கோ நாளன்னைக்கோ அடுத்த வாரமோ, அப்போ இவங்களுக்கு கேஸுக்கு ஆள் இல்லைன்னா, அப்போ கடல் மேலே மீனவர் தொழில் பண்ணுற தொழிலாளி அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இது எங்களுக்கு சென்னை மட்டும் இல்லைங்க, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. நாங்கள் பிரச்சனையே வேணாம் என்ற சுமூகத்தில் ஆந்திரா மீனவரும் நாங்களும் அண்ணன் தம்பியோ பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற நிலைமையில இப்போ உருவாகி போச்சு. இது போல் நாங்கள் தொழில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னே இருந்து இப்போ வரைக்கும் ஆந்திராவில் தொழில் பண்ணுற மீனவர்களுக்கு ஏதாவது வலை சேதம், அதை போட்டு வலை இழுப்பாங்க. சென்னை போட்டில் காசு நைட்டில் தொழில் பண்ண மாட்டாங்க, பகலில் தான் தொழில் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டில் ஆந்திராக்காரங்க தொழில் பண்ணுவாங்க, அந்த வலையை நம்ம கட் பண்ணிட்டு சொல்லி அவங்க முறையிட்டதுனால நைட்டு தொழிலில் பண்ண மாட்டாங்க. சென்னையில் தொழில் பண்ணுறவங்க ஹேங்கர் போட்டுருவாங்க. அப்படியே ஏதாவது 1-2 போட்டு வலை டேமேஜ் ஆகி போச்சுன்னா, அந்த ஆந்திரா மீனவர்கள் சென்னை துறைமுகத்தில், சென்னை துறைமுகத்தில் இருக்கிற விசைப்படகு சங்கத்தில் இருக்கிற தலைவருங்க கிட்ட முறையிடுவாங்க. இது போல் எங்கள் போட்டு தொழில் வலை விட்டு இருந்தாங்க, ஒரு 20 கிலோ வலை போச்சு, 50 கிலோ வலை போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, காஷ்மீரில் இருக்கிற சங்கத்தில் இருக்கிற அந்த பகுதியில் எந்த போட்டுனா வலை வெட்டணும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால பொதுவாகவே அந்த பகுதியில் அந்த பாவத்தில் எத்தனை போட்டு வலை இழுத்தாங்க,
அத்தனை போட்டுக்கு ஒரு போட்டுக்கு 1000 500 ஃபைன் பண்ணி மீதி தொகையை சங்கத்துக்கு காசு எடுத்து, சங்கத்தில் சந்தா காசு இருக்குது அதை எடுத்து அவங்க வந்து ஆந்திராக்காரங்களுக்கு தங்குறதுக்கு இடமோ சாப்பாடு உணவும் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஃபைன் காசை கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சி விடுவாங்க. ஃபைன் காசை கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. இதுதான் எங்களுக்கு பாரம்பரியான நடைமுறையாகவே இருந்தது. இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா அரசு எடுக்கிற முடிவுலாம் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருக்குது. ஏன்னா கடல் வழியாக இருக்கிறவங்க உயிருக்கு பணியை வச்சு தான் தொழில் பண்ண போகிறோம். ஆந்திரா மீனவராக இருக்கட்டும், சென்னை மீனவராக, காசிமேடு மீனவராகவே இருக்கட்டும், எங்களுக்கு எதுனா ஒன்றுனா உதவினா அவங்க தான் வந்து உதவி பண்ணுவாங்க. ஒரு தண்ணி இல்லை, ஒரு இன்ஜின் வேலை, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சமைக்கும் போது சாப்பாடு தண்ணியெலாம் மேலே ஊற்றிக்கும். அந்தமாரி எமர்ஜென்சி டைமெல்லாம் வந்துட்டு ஆந்திராக்காரங்க தான் வந்து போட் எடுத்துன்னு போயிட்டு நம்மளுக்கு தேவையான உதவி பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுக்கு ஏதாவது உதவினா நம்ம காசிமேட்டில் தொழில் பண்ணுறோம், அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு தொழில் கொடி ஒருவா அண்ணன் தம்பி என்ற ஒருவா நாங்கள் பயணிச்சுன்னு இருக்கிறோம். அந்த ஆந்திர அரசாங்கம் இது போல் போலீஸை விட்டு கடல் மேலே இருக்கிற போட்டை கேஸ் போடுறது, ஃபைன் போடுறது, இது வந்து எங்களுக்கு ஒரு இதுவாகவே இருக்குது, அச்சுறுத்தலாகவே இருக்குது. இது உடனடியாக ஆந்திர முதல்வரும் நம்ம தமிழக முதல்வரும் இதை கூடி பேசி இது இந்த மிகப்பெரிய பிரச்சனை இல்லாத பிரச்சனையான அளவு கொண்டு போகிறாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டு. இதை வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சுலபமாக நாங்கள் எப்படி எங்கள் தாத்தா காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் எப்படி ஆந்திராவை நாங்களும் தொழில் பண்ணோமோ அதே போல் தொழில் பண்ணுற எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில், எந்த உலகத்தில், எந்த ஸ்டேட்லையும் இந்தமாரி அநியாயம் நடக்காது. கடலில் போய் பிடிச்சி கேஸை போடுறது என்ன இது? கடலில் உயிரை பண்ணி வச்சு தொழில் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழிலை முடங்கி போய் வருமானம் இல்லை. வலை ரேட்டு, கட்டை ரேட்டு, டீசல் ரேட்டு, தண்ணி குடிக்கிற தண்ணி ரேட்டு எல்லாமே காசு கொடுத்து வாங்கி தான் நாங்கள் தொழிலுக்கு போகிறோம். எங்கள் தொழிலுக்கு போகிறோம் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் மட்டும் செலவு பண்ணுறோம் தங்களுக்கு போகிறதுக்கு. இந்தமாரி நேரத்தில் அதை போதிய வருமானம் இல்லாத நாங்கள் அவஸ்தைப்பட்டுக்கின்னு சித்திரவதை அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழிலுக்கு போகிறது எவ்வளோ போட்டுங்க இருக்குது. மாறி மாறி கடன் வாங்கி நகை வச்சு அதை வாங்கி மாற்றி தொழில் பண்ணின்னு எப்படியோ நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இது வந்து தமிழக முதல்வர் இதை கவனத்துக்கு கொண்டு இந்த பேட்டியை பார்த்து தயவுசெய்து எங்கள் மீனவர் சமுதாயம் இன்னும் மேலுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த முதல்வர் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிறாரு. இதை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை வந்து உடனே இதை தீர்வு காண்றோன்னு நினைக்கிறோம். ஏன் இதை திருப்பி நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இது வந்து அந்த ஆந்திரா மாநிலத்துக்கும் சென்னைக்கும் ஒரு மோதல் போக்கு அவங்க உருவாக்க பார்க்குறாங்க. அதை நாங்கள் விரும்பலை. ஏன்னு பார்த்தோன்னா உயிரை பண்ணி வச்சு தொழில் பண்ணுறோம். நாங்கள் நல்லது கெட்டது பகிர்ந்துக்கிறோம். கடல் மேலே குடுக்கல் வாங்கலில் இருக்கிறோம். குடுக்கல் வாங்கல்னா எங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா அவங்க கொடுப்பாங்க, அவங்களுக்கு இல்லை ஒரு பொருளை நாங்கள் கொடுப்போம். இப்படி தான் நாங்கள் தொழில் பண்ணின்னு வரோம். இது உடனடியாகவே இந்த ஆந்திரா அரசாங்கம் இந்த கைது பண்ணுறத, இந்த போட்டை மெரீன் போலீஸை வச்சு அச்சுறுத்தல் பண்ணுறத இதோட கைவிடுன்னு சொல்லி எங்கள் மீனவர் சங்க சார்பாக காசிமேடு அனைத்து விசைப்படகு சங்கமும் நாட்டுப்படகு சங்கம் சார்பாக இது ஒரு வேண்டுகோளாக வைக்கணும். 10ஆம் தேதி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அது குறித்து ஏதாவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க கூப்பிட்டு பேசினாங்களா? பேசுனது சொன்னாங்க. அதாவது ஆந்திராவை கண்டித்து 10ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா விசைப்படகு ஓனர் கலந்துக்கினாங்க, நாட்டுப்படகு தொழிலாளியும் கலந்துக்கினாங்க, ஓனரும் கலந்துக்கினாங்க, ஒரு சுமை தொழிலாளி, மீன் ஆயிடுவாங்கள அரியமனை வச்சு மீன் ஆயிர தாய்மார்கள், அதே போல் மீன் வெட்டுறவங்க, ஒட்டு மொத்தம் இந்த காசிமேடு துறைமுகத்தை நம்பி வாழ்கிற ஐஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க, கடை விற்கிறவங்க, மெக்கானி எல்லாமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அந்த போட்டு விஷயமா எந்த ஒரு தீர்வும் வந்ததாக எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி வந்து தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாகவே இருக்குது. வாழ்கிறதா எப்படின்னு எங்களால் வாழ்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆந்திரா அரசு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தை சந்தித்து தான் மனு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, அடுத்த கட்ட சந்திப்புனா ஏற்கனவே வந்து மீன்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் அமைச்சரை போய் பார்த்தோம். விசைப்படகு சங்கத்தில் இருக்கிறவங்க மரியாதை அவரை போய் பார்த்தாங்க, எங்களோட குறைகளை சொன்னாங்க. அதை சொல்லியும் மீறி தான் இந்த 9ஆம் தேதி பைப்பர் போட்டை பிடிச்சாங்க.
ஆர்கே நகர் எம்எல்ஏ இப்போது நிதியமைச்சர் வின்சென்ட் அண்ணா அவர்கிட்டயும் போய் முறையிட்டோம். இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு அவங்க இதுக்கு விஷயமா பேசின்னு இருக்கிறாங்களோ தெரியல. ஏன்னா இது ஸ்டேட் விஷயமா இருக்குது. ஒரு ஊர் விஷயமா இருந்தால் கூட நம்ம அந்த லோக்கலில் இருக்கிற ஆள் பஞ்சாயத்து மீனவர் சங்கம் போய் பேசுவாங்க. இது அந்த கவர்மெண்ட்டாக இந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட்டு எங்கள் ஃபிஷரிஸ் அனுமதி இல்லாத எங்களால் தனிப்பட்ட வகையில் போக முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் பிரச்சனை எங்கள் லெவலில் இருந்தால் நாங்கள் உடனே ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம் இன்றைக்கி அந்த 7 போட்டோட ஓனரோட நிலைமை என்ன? 3 மாதம் ஆகுதுங்க. போட்டு போனதான் சோறு. அந்த தொழில் பண்ணுறவங்க என்ன? அந்த தொழில் பண்ணுறவங்க மரம் விடுறவங்க இருக்கிறாங்க, வாட்ச்மேன் இருக்கிறாங்க, தொழிலாளி இருக்கிறாங்க, டிரைவர் இருக்கிறாங்க, அந்த போட்டை நம்பி வியாபாரிங்க இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்படுறோம். இதை வந்து உடனடியாக தமிழக முதல்வர் இதை கவனத்துக்கு கொண்டு ஆந்திரா முதல்வர்கிட்ட பேசி இந்தமாரி பிரச்சனை இதோடு வராத அளவுக்கு பண்ணணுன்றதில் எங்கள் ஒட்டுமொத்த மீனவர் சார்பாக இது ஒரு வேண்டுகோளை கோரிக்கை வைக்கணும். என் பேர் முருகன், காசிமேடு சென்னை துறைமுகத்தில் உள்ள 2 இன்ஜின் பைப்பர் போர்டு சங்க தலைவர்.